Hi friends, இந்த வீடியோல KinderJoy கவர்ல இருந்து ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ பாருங்க நான் வந்து ரெண்டு KinderJoyயோட கவர் எடுத்துர்க்கேன். இது வந்து உள்ள அந்த சாக்லேட் மாதிரி இருக்குறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த ஆர்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு இத வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க நான் ஒட்டிட்டேன். அடுத்ததா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல ஒரு சின்னதா அட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த கிளிப் வாங்கும்போது இருக்கிற அட்டை இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்ட்ராங் இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு அட்டையில கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி இது நடுவுல வந்து நாலுமே ஒட்டற மாதிரி நம்ம வந்து இத ஒட்டணும். இதுக்கு வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். பாருங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணா இந்த அளவுக்கு நிக்குமான்னு தெரியல. அதனால நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்ததா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல நியூஸ் பேப்பர்ல கட் பண்ணி வீடியோல காட்டுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டா ரோல் பண்ணி இத வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த நியூஸ் பேப்பரை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு இத வந்து ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரால வந்து அந்த மடங்கற பகுதியில வந்து இத வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வீடியோல காட்டுற மாதிரி சுத்தி ஒட்டிருங்க. இதுல வந்து அந்த எண்ட்லயும் ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு அந்த உள்ள இருக்க மடிப்புலயும் லேசா ஃபெவிகால் தடவி விட்டுருங்க. அப்பதான் அந்த ரோல் வந்து பிரியாம இருக்கும். இப்போ பாருங்க அது வந்து நல்லா காஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம வந்து இத சென்டர்ல ஒட்டி இருக்கிறது வந்து முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. இது பெருசா இருந்தா தான் நம்மளால ஒட்ட முடியும்ங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பெருசா எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அத சின்னதா கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அந்த ஸ்ட்ராக்குள்ள வந்து நான் பாயில இருந்து விழுந்த குச்சி எல்லாம் சொருகி விட்டுருக்கேன். எதுக்காக அப்படினா அந்த ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அடுத்து இதே மாதிரி நம்ம பேப்பர்ல ஆல்ரெடி பண்ண மாதிரியே ஒரு ரோல் ரெடி பண்ணி அந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒட்டிருங்க. அது மேல வந்து நான் பிங்க் கலர்ல நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த KinderJoyல வந்து நடுவுல பிங்க் கலர்ல இருக்குறனால நான் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிருக்கேன். இதே மாதிரி பின்னாடி இருக்க பேப்பர் ரோல்லையும் பண்ணிருங்க. அந்த நடுவுல இருக்க அட்டையிலயும் பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான் நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிருச்சு. இது வந்து வர்க் ஆகுதான்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வாயில காத்து ஊதி செக் பண்ணி பார்த்தது வர்க் ஆகுது. அடுத்ததா இது வந்து நாங்க ஃபேன் முன்னாடி வச்சு செக் பண்ணி பார்த்திருக்கோம். நல்லாவே வர்க் ஆகுது. KinderJoy வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனா அதோட கவரோட ஷேப் வந்து டிஃபரண்டா இருக்கனால இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் அதுல ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். சோ இது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. Thank you.